ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். லெட் ஆர் கியூப் ஹேவ் த யூக்ளிடியன் இன்னர் ப்ராடக்ட். யூஸ் த கிராம் ஸ்கிமிட் process to transform the bases u1, u2, u3 into an orthonormal basis where u1 is equal to 1, 1, 1, u2 equal to 0, 1, 1, u3 equal to 0, 0, 1. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? பேசிஸ் u1, u2, u3 அதோட ஆர்த்தோநார்மல் பேசிஸ் w1, w2, w3 கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதோட ஆர்த்தோகனல் பேசிஸ் v1, v2, v3 கண்டுபிடிச்சாதான் w1, w2, w3 கண்டுபிடிக்கணும். ஆர்த்தோகனல் பேசிஸ் தான் நம்ம இந்த பேசிஸ்க்கு 90 டிகிரியில் இருக்க பேசிஸ் தான் v1, v2, v3. அப்போ ஆர்த்தோ நார்மல் தானே, இந்த ரெண்டும் 90 டிகிரியில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஆர்த்தோகனலாக வர மாதிரி இருக்கிறது தான் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அதுதான் w1, w2, w3 அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம v1, v2, v3 கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபார்முலாஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். v1 இஸ் ஈக்குவல் டு அப்படியே u1 தூக்கி எழுதிடலாம். ஸோ 1, 1, 1 எழுதிடலாம். v1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். v2க்கு v3க்கு இனிமேல் அடுத்த ஃபர்தர் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் 90 வர மாதிரி. ஸோ v2ஓட ஃபார்முலா பாருங்கள். v2 இங்கே இருக்கா, அப்படியே u2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u2 இன்ட்டு v1 பை நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயர். புரியுதாம்மா? இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம். u2ஓட ஆன்சர் என்ன இங்கே இருக்குது பாருங்கள். u2 இஸ் ஈக்குவல் டு 0, 1, 1 அதை எழுதியாச்சு. மைனஸ் அதே u2 0, 1, 1 இன்ட்டு v1 1, 1, 1 பை நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயர். நார்ம் சிம்பிளில் போட்டு அது 1, 1, 1 எழுதிட்டேன். இன்ட்டு v1 1, 1, 1. ஸோ இந்த 3 டேர்மும் ஒன்றா இருக்கும், இது ரெண்டும் ஒன்றா இருக்கும், உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணிவிடுவோம். இது இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட்டுக்கு அர்த்தம் என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் இன்ட்டு தேர்ட் டேர்ம். இதுதான் 0 இன்ட்டு 1 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இதை சால்வ் பண்ணியாச்சா? மீதி இப்படியே வச்சுருக்கலாம். இப்போ இதை பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் உங்கள் மாடுலஸ் தான், அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கொயர் ரூட்டில் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. புரியுதாமா? இப்போ இங்கெல்லாம் நான் எதுவும் பண்ணலை. இதோடைய ஆன்சர் 2. இது பாருங்கள், 1 ஸ்கொயர் இஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்போ √3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதையும் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த √3 த ஹோல் ஸ்கொயர் என்னமோ அதை 3ன்னு போட்டிருக்கேன். வேறு எந்த ஸ்டெப்பும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணல. இப்போது இதை உள்ளே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. 2/3, 2/3, 2/3ன்னு வரும். இங்கே 0, 1, 1 இருக்குது. இப்போ ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ண போகிறோம்? மை v2 இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 2/3. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 2/3. 1 மைனஸ் இந்த வெளியில் மைனஸ் இருக்குமா? 1 மைனஸ் 2/3. அப்போ 1/3. 1 மைனஸ் 2/3 வந்து 3 மைனஸ் 2/3, அதாவது 1/3. மறுபடியும் 1 மைனஸ் 2/3, அது 1/3. ஸோ நம்மளுடைய v2வையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து v3யோட ஃபார்முலா என்ன? v3னா u3 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இந்த u3 வரும். ஆனால் நமக்கு போன தடவை வெறும் v1 வந்தது. இங்கே v2வும் கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க v1ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v2 இன்ட்டு v2 பை நார்ம் ஆஃப் v2 ஸ்கொயர் மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u3 v2 முடிச்சிட்டோமா? அப்போ v1 இன்ட்டு v1 பை நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயர். இதை கண்டுபிடிப்போமா? u3யோட ஆன்சர் என்னம்மா? 0, 0, 1 அதை எழுதியாச்சு. மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் அதே u3 இன்ட்டு v2 இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். மைனஸ் 2/3 1/3 1/3 பை நார்ம் ஆஃப் v2 ஸ்கொயர். இதோடைய நார்ம் ஸ்கொயர்டு. அப்போது இது எப்படி பண்ணணும்? சம் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் மைனஸ் 2/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 த ஹோல் ஸ்கொயர் ரூட்குள்ளே அதோடைய ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுவரையும் நார்ம் ஆஃப் v நமக்கு ஃபார்முலாவில் ஸ்கொயர்டு இருக்குது. இதே வியை தூக்கி அதாவது v2வை தூக்கி இங்கே மறுபடியும் எழுதணும். புரியுதாம்மா? மைனஸ் v2வோட நிறுத்தக்கூடாது, v1 எழுதணும். u3 இன்ட்டு இந்த இடத்துல v1 போடணும். v1 என்னம்மா? 1, 1, 1. அதோடைய கீழே நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயர். அப்போ நார்ம்னா என்னது? ஜஸ்ட் மாடுலஸ் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு v1 எழுதியாச்சாம்மா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது 2 ஸ்டெப்பாக இருக்குது. அதாவது இது கொஞ்சம் லென்த்து, இது 2 லைனில் எழுதியிருக்கேன். 0, 0, 1 மைனஸ் இதை வந்து முதல்ல நம்ம இன்னர் ப்ராடக்ட் போட்டுடலாம். 0 இன்ட்டு மைனஸ் 2/3 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 1/3 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 1/3 மட்டும்தான் இருக்கும். பை கீழே மாடுலஸ் பாருங்கள். இது என்ன ஆகும்?
4/9 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் 1/9. அப்போது 4/9 ப்ளஸ் 1/9 ப்ளஸ் 1/9னா 6/9 வரும். இங்கே பாருங்கள், இது தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது வித் V1 0 × 1 0 ப்ளஸ் 0 × 1 0 ப்ளஸ் 1 × 1 வந்து 1. இங்கே கீழே ரூட் ஆஃப் இதோடைய மாடுலஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஹோல் ஸ்கொயர். அப்போது அது √3 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு இந்த வெக்டார் 1,1,1. புரியுதாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஃபார்முலா மட்டும் தெளிவாக இருங்க. இதை அப்படியே வச்சுருக்கேன். மைனஸ் இது என்ன ஆகும்? 6/9. அதை ரிவர்ஸ் பண்ணி போட்டால் 9/6 இன்ட்டு இங்கே 0 + 0 + 1/3 வந்து 1/3ன்னு வரும். 9 6 2 டேபிளில் 3 டைம்ஸு 3 வந்து மறுபடியும் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் 1/2 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். இந்த ஃபுல் கேல்குலேஷனோட ஆன்சர் 1/2 இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல -2/3 1/3 1/3 மைனஸ் இது பாருங்கள், மேலே 1 இருக்குது, கீழே √3 த ஹோல் ஸ்கொயர் வந்து 3 1,1,1 முடிச்சாச்சாமா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகுமா? இன்னும் கொஞ்சம் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ண போகிறோம்? 0,0,1 மைனஸ் இந்த இடத்துல என்னமா இருக்குன்னு 1/2 இருக்குது. அந்த 1/2 உள்ளே கொடுக்குறேன். அப்போ -2 அந்த 2 கீழே வரும்போது 6 1/6 1/6. இந்த 1/2 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த 1/3 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். -1/3, 1/3, 1/3. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து இந்த U3 நான் எதுவும் மாற்றலை, எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே மைனஸை ப்ளஸ்ஸாக கொண்டு வந்தால் உள்ளே எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்குறேன், உள்ளே ஃபுல்லாக நெகட்டிவ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் அது மாதிரி ஆட் பண்ண போகிறோம். 0 + 2/6 -1/3, 0 -1/6 -1/3, 1 -1/6 -1/3. இதை சால்வ் பண்ணால் நமக்கு V3 கிடச்சிடும். ஸோ என்னாகும்? இதை பாருங்கள், 2/6 இஸ் நத்திங் பட் 1/3. புரியுதாமா? கேன்சல் பண்ணால் அப்போ 1/3 -1/3 0. இங்கேயும் பாருங்கள், இது வந்து LCM 6 வரும். LCM 6 வந்தால் -1 -2/6, அதாவது -3/6. அதை தான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணி -1/2ன்னு எழுதியிருக்கேன். இது பாருங்கள், 1 மைனஸ் இதுக்கு LCM 6. அப்போ என்னாகும்? -1 இங்கே 3 × 2 அப்போ -2 -1 -2/6, அதாவது -3/6. அப்போ 1 -3/6னா 6 -3 3/6ன்னு வந்துடும். அதை ரெடியூஸ் பண்ணாலும் 1/2 வரும். ஸோ நம்மளுடைய 3 ஆர்த்தோகனல் பேஸஸை கண்டுபிடிச்சாச்சு, V1 V2 V3. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் த ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னா என்னம்மா? இந்த V1 V2 V3 வந்து ஆர்த்தோகனல் பேசிஸ். அதுக்கும் அந்த U1 U2 U3 பேசிஸ்க்கும் இது மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும். இது ஃபார்முலா ஈஸி. W1 = V1/norm of V1. V1 1 1 1 தெரியும். norm of V1 என்னது? மாடுலஸ் ஃபார்முலா தான். √(1 square + 1 square + 1 square). அப்போது √3. அடுத்து W2 V2/modulus of V2. V2ஓட ஆன்சர் என்ன? -2/3 1/3 1/3. இதோட மாடுலஸ் என்ன? ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே 4/9 + 1 ஸ்கொயர் பண்ணுறோம். 4/9 + 1/9 + 1/9, அதாவது 6/9. அந்த 6/9 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2/3. அதை தான் எழுதியிருக்கேன் ரூட்டில். ஸோ இந்த ரூட்டை உள்ளே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இது 3/√2ன்னு வரும். இப்போ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். மைனஸ் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், இது ரிவர்ஸில் வரும்போது √3/2ன்னு வரும். √2/√3 = √3/2ன்னு வரும். அது கூட இது மல்டிப்ளை ஆகும்போது இங்கே பாருங்கள், ஒரு √2வும் ஒரு 2வும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஒரு √2 மேலே இருக்கும். கீழே பாருங்கள் 3 மேலே √2, அது கேன்சல் ஆச்சுன்னா கீழே ஒரு √3 இருக்கும். இதுலேயும் பாருங்கள் √3 கீழே 3, அப்போது கீழே ஒரு √3 இருக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு √2 இருக்குது, ஸோ √6. இதில் அதே மாதிரி தான், மேலே √3க்கு கீழே 3 இருக்குது. கேன்சல் ஆச்சுன்னா கீழே √3 இருக்கும். ஆல்ரெடி கீழே ஒரு √2 இருக்குது, ஸோ √6. அடுத்து W3ன்றது என்னது? V3/norm of V3. V3யோட ஆன்சர் நமக்கு இங்கே வந்தது பார்த்தீங்களா, அதை எழுதியிருக்கேன். இப்போ நார்ம்னா என்னது? இதோட மாடுலஸ்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 1/4, 1/2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் 1/4. அதாவது இது என்ன ஆகும் 2/4, அதாவது கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த W1 அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன், W2 அதே மாதிரி நான் எடுத்து எழுதியிருக்கேன். W3யில் மட்டும் என்ன பண்ணலாம், இதை மேலே கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, √2ன்னு வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போது மைனஸ் √2/2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1/√2ன்னு வரும். மைனஸ் √2/2 அதனால் அதுவும் 1/√2ன்னு வரும். ஸோ W1 இஸ் ஈக்குவல் டு அப்படியே நான் இதில் இருக்கிறது எழுதியிருக்கேன், இங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன், W2வும் இங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். W3 மட்டும் இது மேலே போச்சுன்னா √2ன்னு வரும். ஓகேவா? அப்போ √2 கூட மல்டிப்ளைனா இது 0, மைனஸ் √2/2 வந்து மைனஸ் 1/√2, அதே மாதிரி ப்ளஸ் √2/2 வந்து ப்ளஸ் 1/√2. ஸோ நம்ம W1, W2, W3 நம்மளுடைய ஆர்த்தோ நார்மல் பேசிஸை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதாம்மா இந்த கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ.